வெள்ளத்தில் சிக்கிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பகுதியில் வெள்ளம் வடிந்து தற்போது பக்தர்கள் தரிசனம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது சூழல் என்ன? புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் இந்த மழை வெள்ளம் புயல் காரணமாக வெள்ள நீர் புகுந்தது. நேற்று கோவிலினுள் நான் நிற்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ள நீர் அடிச்சுட்டு வந்திருந்த நிலையில் தற்போது வெள்ளம் எல்லாம் அடிந்து பொதுமக்கள் தரிசனத்திற்கு கோவில் நடை திறக்கப்பட்டு இருக்கிறது. காலையிலே பார்க்கலாம், நீண்ட வரிசையில் பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. நேற்று பார்த்தீங்கன்னா கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரத்துக்குள்ள அப்புறம் ஆயிரங்கால் மண்டபம், அப்புறம் முருகன் சன்னதி போன்ற பகுதிகள் எல்லாமே இதுவரை தண்ணியே வராத அந்த முருகன் சன்னதி பகுதி வரை பார்த்தீங்கன்னா தண்ணீர் எல்லாம் அதிக அளவில் நிரம்பி இந்த பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடியதுக்கு சிரமம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது நேற்று இரவே அந்த மழைநீர் வெள்ள நீர் அகற்றும் பணிகள் முடிவடைந்த நிலையில் தற்போது கோவிலில் நடை திறக்கப்பட்டு தரிசனத்துக்கு விடப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணீர் எந்தெந்த பகுதிகளில் இருந்து வருகிறதோ அந்த பகுதிகளில் எல்லாம் மாற்றிவிட்டு கோயிலுக்குள் இனி தண்ணீர் வராத வகையில் ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நம்முடன் தெரிவித்திருக்கிறார். தற்போது கோவில் திருவிழாவும் கார்த்திகை மாத திருவிழாவும் தொடங்க இருப்பதன் காரணமாக அதற்கான பூஜைகளும் அதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாலா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து வரும் கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இலக்கியம்பட்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சனத்குமார் ஓடையிலும் அதிக அளவு தண்ணீர் வருவதால் அழகாபுரி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. குமரசாமிப்பேட்டை, நந்திநகர், அன்னை சத்யா போக்குவரத்து கழக குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. பாரதிபுரம் அரசாகரம் செல்லும் சாலையில் அதிக அளவு தண்ணீர் செல்வதால் பாலத்தை கடக்க முடியாத நிலை உள்ளது. வாணியாறு, பீனியாறு, மீனாற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கல்லாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நொச்சிக்குட்டை, அஸ்திகிரியூர், தாளநத்தம் பகுதிகளில் உள்ள வயல்களில் தண்ணீர் சூழ்ந்தது. வேப்பாடி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொம்மிடி ரயில்வே பாலம் வழியாக செல்லும் ரயில்கள் மிதமான வேகத்தில் செல்கின்றன. பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒத்தல் மலைக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 369 ஏரிகளில் 51 ஏரிகள் 100% நிரம்பின. 24 ஏரிகள் 75 முதல் 99%, 65 ஏரிகள் 50 முதல் 75% நிரம்பியுள்ளன. 160 ஏரிகள் 26 முதல் 50%, 90 ஏரிகள் 25% நிரம்பியுள்ளன. சுமார் 1000 ஏக்கர் நெல் மற்றும் நிலக்கடலை பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. வாழை, பப்பாளி, கத்தரிக்காய் உட்பட பல்வேறு காய்கறி செடிகள், மலர் செடிகள் என மொத்தம் 84.95 ஹெக்டேர் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். நான் சீரக சம்பா பயிர் செஞ்சிருந்தேன். மொத்தம் தண்ணியில் மூழ்கி ரொம்ப சேதமாகி போச்சு. இது மாதிரி மாவட்டம் முழுமே நிறைய பேர் அறுவடை தயாரான நேரத்தில் பயிர் செஞ்சு நடைஞ்சு போய் முளைப்பு திறன் பாதிக்கப்பட்டிருக்குது. இது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்கி தரணும்னு கேட்டுக்கிறேன்.